யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இந்நேர இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் நெத்தலி கருவாடும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு பிரட்டல் செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். தேவையான பொருட்கள்: நெத்தலி கருவாடு. இதை நாங்கள் ஒரு மணித்தியாலத்துக்கு முதல் ஊற போட்டு, அது ஊற போட முதல் தடியலை கலட்டணும். நாங்கள் தடியலை எல்லாம் கலட்டி போட்டு ஊற போட்டு நல்லா ஊறின அப்புறம் இந்த குடல் பகுதியில் குடல் பகுதியை அப்படியே பிச்சு எடுக்கணும். அந்த குடல் பகுதி கருப்பாக இருக்கும், அது இருந்துச்சுன்னா கைக்கும். எல்லாம் வடிவாக குடல் பகுதியெல்லாம் துப்புரவாக்கி எடுத்து வச்சிருக்கிறோம். நல்ல வெள்ளை தண்ணி வர மட்டும் இதை கழுவி எடுக்கணும். உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, தேசிக்காய், கட்டைத்தூள். இது நல்லா வெயிலுக்கு மிளகாயை காய வச்சுட்டு தூளாகிறதுக்கு முதல் பதத்தில் இறக்கி எடுத்து வைக்கணும். நல்லா தூளாக்கப்படாது. தூளாக்க முதல் வர்ற பருவத்தில் அதை இறக்கி வச்சிடணும். உப்பு, வெந்தயம், 2ஆம் 3ஆம் பால், 1ஆம் பால். வாங்கோ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். முதல் கிழங்கை போடுவோம். இது அவிக்காத பச்சை கிழங்கு முதல் போடுவோம். அதுக்கு மேலே இந்த கருவாடுகளை போடுவோம். கருவாடு அந்த குடல் பகுதியை கட்டாயம் எடுக்கணும், இல்லாட்டி அந்த கறியே கைக்கும். இந்த கறியும் இந்த குழந்தைகள் வயிற்றில் இருக்கிறாக்கள், சாப்பிட மனம் இல்லாத ஆக்களுக்கு இது காய்ச்சி கொடுத்தீங்கன்னா விருப்பமாக சாப்பிடுவோம். இந்த கறியும் இப்போ இதுக்குள்ள வெங்காயம், பச்சை மிளகாய், இதுகள் உங்களோட சில அக்கள் உண்டு போடுவோம்னா 2 போடுவோம். நாங்கள் உழைப்புக்காக கொஞ்சம் கூட போடுறது. கருவேப்பிலை நல்லா உருவி எடுத்து நல்லா கசக்கி போட்டு பிச்சு போட்டு போடுங்க. அப்போ மனம் கூடவே இருக்கும். கசக்குனீங்கன்னா அந்த மனம் வித்தியாசம் தெரியும். இப்போ இதுக்குள்ள வெந்தயம் கொஞ்சம் போடுவோம். எல்லா கறிக்கும் கொஞ்சம் வெந்தயம் போடுறது வாசம் கூட. உப்பும் கணக்க போடாதுங்க. கருவாட்டில் நாங்கள் இவ்வளோதான் கழுவுனாலும் அது ஒரு உப்பு தன்மை இருக்கும். இது கடைசியாக நீங்கள் ருசி பார்த்து மிச்ச உப்பாக போடுங்க. எவ்வளோதான் தேய்ச்சி கழுவுனாலும் அந்த ஒரு உப்பு இருக்கும். அது தனி கட்டைத்தூள் இப்படித்தான் இருக்கும். தூள் சரி நல்ல தூளாக இருக்காது. இதில் நாங்கள் ஒரு 2-3 தேக்கரண்டி போடலாம். கொஞ்சம் கூட போட்டால் 3-4 கரண்டி தேக்கரண்டி போடுறேன். இப்போ இதில் 2ஆம் 3ஆம் பாலை விடுவோம். இதெல்லாம் வெளியில் வச்சு தான் செய்கிறோம். தான் அடுப்பில் வைப்போம். எல்லாம் கூட்டி எல்லாம் செய்தாப்பேன் அடுப்பில் வைப்போம். இதை இனி இப்படியே தூக்கி நாங்கள் அடுப்பில் வைக்க போகிறோம். அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை மூட்டி இதை மூடி விட போகிறோம். அதே இதை கொதித்து நல்ல கொதி வந்த பிறகு திறந்து பார்ப்போம். நாங்கள் இதை அவிஞ்சோன்று இருக்கட்டும். கொதி வேறுபட்டோம். இங்கே நாங்கள் எப்படி இந்த கருவாட்டை துப்புரவாக்குறேன்னு காட்டுறேன். சில ஆக்களுக்கு அது விளங்குதில்லை. இப்போ நாங்கள் ஊற போட முதலே இந்த தலையை பிக்கணும். இந்த தலையை பிச்சுட்டு தான் நாங்கள் ஊற போடுவோம். எல்லா தலையும் பிச்சுட்டு அதை ஊற போடுவோம். ஊற போட்டு உடனே நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த குடலை எடுக்கிறது கஷ்டம். வயிற்று பதியை பிக்கிறது கரைச்சல். அப்போ ஊற போட்டு ஒரு 1/2 மணித்தியாலம் 1 மணித்தியாலத்துக்கு பிறகு தான் இப்போ இதை பாருங்க கருப்பாக இருக்கும். இந்த பகுதியெல்லாம் கருப்பாக இருக்கும். அதான் இந்த குடல் ஊத்தியல் கருப்பு. இதை கட்டாயம் நீங்கள் எடுக்கணும். எடுக்காட்டி இந்த கைக்கும் சரியாக கைக்கும் சமைச்சிங்கண்டா. இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் நீங்கள் சமைக்கணும். இந்த கரடை அப்படியே எல்லாத்தையும் துப்புராக்கி எடுங்கோ. இப்போ இதை திறந்து பார்ப்போம். கொதி வந்துட்டு இப்போ நாங்கள் ஒரு இதை பிரட்டி போட்டு இப்போ நல்லா கொதி வந்தபடியாக இனி நாங்கள் இதை மெல்லிய நெருப்பு மாற்றணும். மெல்லிய நெருப்புக்கு விட்டால் தான் கிழங்குகள் எல்லாம் தண்ணி வத்த முதல் கிழங்கு எல்லாம் அவியும். இப்படியே இருக்கட்டும். இது உங்களுக்கு நல்ல மனமாக இருக்கும்.
இதை இப்படியே விட்டுட்டு நாங்கள் இனிமே மெல்லிய நெருப்பில் விடணும். அப்படியே அவிய மட்டும் விடணும். இப்போ நாங்கள் மெல்லிய நெருப்பில் விட்டு 10 நிமிஷத்துக்கிட்டே ஆச்சு. திறந்து பார்ப்போம். தண்ணி வத்தையில் வேணும், தண்ணி வத்தையில் அப்படியே இருக்குது. ஆனால் கிழங்கு அவிஞ்சிருக்கு. இப்போ கிழங்கு அவிஞ்சிட்டு நாங்கள் நல்லா பிரட்டிட்டு இதை மூடி போட்டு நெருப்பை கொஞ்சம் கூட்டி விடலாம். நெருப்பை கொஞ்சம் கூட்டுவோம். இது இப்படியே ஒரு 5 நிமிஷம் விடுவோம். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். இது இப்போ தண்ணி வற்றி கொண்டு கீழே போயிட்டுது. நாங்கள் நல்லா பிரட்டி போட்டு இதுக்குள்ள மேலாம்பாலில் ஒரு கொஞ்சம் விடுவோம். இப்போ நீங்கள் இந்த நேரம் உப்பு உழைப்பு எல்லாத்தையும் பாருங்க. இப்போ எங்களுக்கு இது உப்பு காணக்கூடியதாக இருக்குது. 2 கரண்டி 2 இது போடுறேன். பார்த்து உப்பு கொதி வேறு நாங்கள் இறக்குவோம். இறக்கி போட்டு இந்த கிழங்குல நாங்கள் மசிக்கணும். இப்படியே இருக்கட்டும். ஒரு கொதி வேறு நல்லா ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை நிப்பாட்டி போட்டு சூடாகணுன்னு திறப்போம். வாங்க இப்போ திறந்து கிளறி போட்டு நல்லா கொதி வந்துடுது. இப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் வெந்தயத்தை வழக்கம் போல் சொட்டு வெந்தயம் தூவி ஒரு கிளறி நல்லா பிரட்டி விட்டுட்டு அப்படி தேசிய பொடி இறக்கி ஆகினாக்கலாம் பிடிக்கலாம். அப்படியே வச்சுட்டு இப்போ அடுப்பை நிப்பாட்ட போகிறோம். இது சூடாகினா பிறகு திறந்து தேசி பொடியால் விடுவோம். இப்போ நல்லா கொதி அடங்கிட்டுது. நாங்கள் இப்போ இறக்க போகிறோம். நாங்கள் இறக்கி தேசி பொடியால் விட போகிறோம். சூடு அடங்கிட்டுது. இறக்கிட்டோம். இனி நாங்கள் இதுக்குள்ள இந்த கிழங்கு கொஞ்சம் பெருசாக இருக்குல்லோ அந்த கிழங்குகளை மட்டும் இருக்கா அதில் சாடியாக அமர்த்தி விட போகிறோம். இந்த கிழங்குகள் எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுக்கி அதை கொஞ்சம் கறியோ கொஞ்சம் வித்தியாசமாக குழஞ்ச மாதிரி ஒரு மாதிரி வரும் கறி. அப்படி நாங்கள் இதெல்லாம் நீ அதை பிரட்டி கொஞ்சத்தையும் பிரட்டி இதாண்டி போட்டு இப்போ நாங்கள் இருக்கிற தேசி புளி விட போகிறோம். இது உரைப்பன் தனி மிளகாத்தூள் போட்டபடியாக வித்தியாசமான ருசியாக இருக்கும். உங்களுக்கு செய்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இதுக்கு ஒரு பாதி தேசி புளி காணும். இப்போ தேசி புளி விட்டுட்டு கிழங்குகளை கொஞ்சம் மதிச்சுனாங்க. நல்லா ஒரு கப்பி கட்டி விட்டுட்டு அதை அப்படியே பரிமாற எடுக்கலாம். இது இப்போ குழந்தைகள் வயிற்றில் இருக்கிறவர்களுக்கு சாப்பாட்டுக்கு மேலம் இல்லாட்டி இது கொஞ்சம் பேக்கி ருசியாக இருக்கும். சாப்பிடக்கல இந்த துண்டுகளை எடுத்து சாப்பிடக்கலாம் நல்லா இருக்கும். இந்த தனி மிளகாத்தூளும் இதுவும் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல மணமும் இருக்கும். இதை நீங்கள் புட்டோடு சாப்பிடலாம். இல்லை சோத்தோடு நல்லா இருக்கும். அப்படி இந்த சாப்பாட்டுக்கு மனம் இல்லாதாக்கள் இதையே ஒரு ஒரு கோப்பையில் போட்டுட்டு சாப்பிடுவணும். இதை ஒன்றா பொறுக்கி சாப்பிடுவணும். சாப்பிடா கொஞ்சம் பேக்கு ருசியாக இருக்கும். இது உங்களுக்கு விரும்பின இதோடையும் சாப்பிடலாம். இது நல்லா இருக்கும். இது வெந்தயம் மற்ற கறிகளுக்கு போடுற மாதிரி நிறைய போடுறதில்ல. ஒரு 4-5 தானே வாசத்துக்கு தூக்குறது. இதுக்கு இப்படியே செய்து வேறுங்கோ. இதே மாதிரி வேறுங்க உங்களுக்கு.